ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேரட் அல்வா எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பீலரை யூஸ் பண்ணி மேலே இருக்க தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கேரட் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை யூஸ் பண்ணி கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கேரட் வந்து நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. முந்திரி, திராட்சை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாங்க. அதே போல் தாங்க சர்க்கரையும் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 பீஸ் ஏலக்காய் எடுத்துருக்காங்க, இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நெய் ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாங்க. காய்ச்சி ஆறின பால் வந்து 1 டம்ளர் எடுத்துக்கலாங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஸ்வீட் ரெசிபி செய்யும்போது எப்போவுமே இந்த மாதிரி அடியில் திக்காக இருக்க பாத்திரம் சூஸ் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து செய்கிறதுனால அடிப்பிடிக்காமல் கருகாமல் வருங்க. இப்போ கடாய் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடானதும் நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி, திராட்சை சேர்த்து கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்து திராட்சை சேர்த்துக்கலாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் கலர் மாறி வர வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் இதை வதக்கி விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், கேரட் வந்து கொஞ்சமாக வதங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க பால் சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க பாலில் கேரட் வந்து நல்லா குக்காகி வரட்டுங்க. இடையில இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பாலில் வந்து கேரட் வந்து ஒரு 50% குக்காகி வந்திருக்கு. இப்போ இதுலேயே வந்து இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. கேரட் அல்வா பொறுத்த வரைக்கும் நல்லா குக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், கேரட் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 90% நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க.
இப்போ பாருங்கள், சர்க்கரை ஆட் பண்ணதும் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணி வந்து நல்லா வற்றி வர வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாங்க. கேரட் அல்வா வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. அடியில் கொஞ்சம் கூட ஒட்டலைங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்துடலாங்க. இப்போ லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்க நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாங்க. நெய் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி செஞ்ச இந்த மெத்தடில் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி செஞ்ச இந்த கேரட் அல்வா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.